வால்மீகி முனிவர் இமயமலை போயிட்டு இருக்கும்போது அங்கே பாறைகளில் ராமாயணம் ரொம்ப அழகாக செதுக்கப்பட்டிருந்ததான். தன்னையோட கவிதை நயம் அழகாக செதுக்கப்பட்டிருந்ததை பற்றி யாரு நினச்சிட்டு மலை மேலே போய் பார்த்தா ஹனுமன் ராமநாமத்தை சொல்லிட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். அவருக்கு பக்கத்துலேயே வால்மீகி உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு 2வது சத்தம் வரதை கேட்டு ஹனுமன் கண் முழிச்சு வால்மீகியை வணங்கினாராம். இந்த ராமாயணத்தை யார் எழுதுனதுன்னு கேட்டோன்னா நான் தான் சொல்லிட்டு ஹனுமர் சொன்னார். உடனே வால்மீகி ஒரே அழுகையாக அழுதுகிட்டே இருந்தாராம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்னாரா, நீங்கள் எழுதின ராமாயணம் ரொம்ப அழகாக நான் அவர் கலை நயத்தோடு இருக்குது. இதை பார்த்தானா மக்கள் எல்லாருமே என்னோட ராமாயணத்தை யாருமே படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். உடனே ஹனுமார் ரொம்ப கண் கலங்கி அழுதுகிட்டே இருந்தேன். என்னன்னு கேட்டதுக்கு, கவலைப்படாதீங்க, நீங்கள் எழுதின ராமாயணம் தான் இந்த உலகத்தில் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிரசித்தி பெற்று வரும். நான் எழுதினது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவரோட வாளால் அந்த மலையில் இருந்தது எல்லாத்தையுமே அழிச்சிட்டாராம். பேரும் புகழும் வேண்டாம், எனக்கு ராமநாமம் மட்டுமே போதும்னு சொல்லிட்டார்.